வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்போவில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா, குலுக்கி சர்பத். இதோட ஸ்பைசி பொட்டேட்டோ சாண்ட்விச். குலுக்கி சர்பத் தேவையான பொருட்கள்: சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன், லெமன் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், புதினா சிறிதளவு, உப்பு சிறிதளவு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிசமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த துளசி விதை, அதாவது சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸில் கொஞ்சம் தண்ணி போட்டு இது நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் எனக்குன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். பேசிக்காக இந்த சப்ஜா சீட்ஸ் நீங்கள் நிறைய ஜூஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க. பெரும்பாலும் ஜூஸ் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா பாலில் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் லெமன் டீலையும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண வேண்டாம், பொடிசாக கட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. எதுக்காகன்னா, சாப்பிடும்போது பொடிசாக கட் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாய் பல்லப்படும். அதனால் 1/2 கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கு அடுத்தது லெமன் ஸ்லைஸ் கட் பண்ணுறோம். இந்த லெமன் ஸ்லைஸ் இந்த மாதிரி தான் கட் பண்ணணுமா, கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் 1/4 இல்லை 1/6 அப்படி இல்லைனா 1/8 கட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஸ்லைஸ் கட் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான மிசம்லாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு ஒரு பெரிய ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் ஸ்லைஸ், பச்சை மிளகாய், புதினா, இந்த பேசில் சீட்ஸ், அதாவது துளசி விதை. துளசினா குக்கிங் துளசி சொல்கிறேன் நான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற, சாமிக்கு யூஸ் பண்ணுற துளசி இல்லை. இது சப்ஜா சீட்ஸ் குக்கிங்காக தனியாக இருக்குது. இதுக்கு பிறகு லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் தேவையான அளவுக்கு புழிஞ்சிட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இந்த சால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்க தான் இந்த சால்ட் யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக அந்த காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, அந்த சுகர், அந்த இனிப்புத்தன்மை, இது எல்லாமே எடுத்து கொடுக்க சால்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பிறகு சர்க்கரை. இந்த சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை முழுசாகவும் போடலாம், அப்படிலாம் சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா குலுக்கி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணினா உங்களுக்கு சூப்பரான ஒரு குலுக்கி சர்பத் ரெடி. இது தொடர்ந்து ஸ்பைசி பொட்டேட்டோ சாண்ட்விச். வீட் பிரெட் 6 நம்பர், உருளைக்கிழங்கு 3 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, பெரிய வெங்காயம் 1.5 நம்பர், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த பாம்பே சாண்ட்விச் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கை தோலை நல்லா சீவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கையிலையும் நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணால் ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் 1/4 அளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் போடுறோம். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் அதிகமாக இருக்கணும், சில்லி பவுடர் கம்மியாக இருக்கணும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, சீரகம் பவுடர். சீரகம் பவுடர் ரொம்ப முக்கியம். சீரகம் பவுடர் போடாமல் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு சில்லி பவுடர், மிளகுத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நீங்கள் போடணும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணும்போது ஃபைன் சாப் வேண்டாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து இந்த ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஆனியனோட சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை அரைக்க போகிறோம், அதாவது க்ரீன் சட்னி. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுறீங்கன்னா அரை கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா போடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, சில பேர் பூண்டு போடுவாங்க, வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. ஆனால் காரத்தோட தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. காரம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த சட்னி. அதே மாதிரி தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உப்பு தேவையானது இதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்து கோதுமை பிரெட் தான். நீங்கள் வேணால் கோதுமை பிரெட் இல்லை ஒயிட் பிரெட் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது கோதுமை அப்படி இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணுற ப்ரெட்டோ இல்லை மல்டிகிரெயினில் யூஸ் பண்ணுற ப்ரெட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரெட்டில் பட்டர் யூஸ் பண்ணுறோம். பட்டர் வந்து தேவையான அளவுக்கு மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் பட்டர் கொஞ்சம் மெல்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னி காரமாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெங்காயம், கொத்தமல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் கேட்டிங்கன்னா, செகண்ட் ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மின் சட்னி அப்ளை பண்ணல, வெறும் பட்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம், கீழ் பகுதி மேல் பகுதியில். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம 3 ப்ரெட்லேயும் வந்து க்ரீன் சட்னி போட்டால் ஒன்று சாகியாகவும் அதே டைமில் ரொம்ப காரமானாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு போடுற ப்ரெட்டில் க்ரீன் சட்னி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் மேல் பகுதியில் க்ரீன் சட்னி போட்டிருப்பேன், அதாவது கடைசியாக வைக்கிற ப்ரெட்டில். இப்போ நடுப்பகுதியிலையும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டஃபிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த தோசைக்கல் இருக்குல்ல, இந்த தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் இந்த பட்டர் போடுங்க. பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகிற டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாண்ட்விச்சை அப்படியே டோஸ்ட் பண்ணுறோம், மேல் பகுதியும் கீழ் பகுதியும். சில பேர் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க பட்டரில். என்னோடய சஜஷன், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா வெறும் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். பட்டர் யூஸ் பண்ணும்போது அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சால்ட்டட் பட்டர் வேண்டாம். ஏன் கேட்டோன்னா நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டிருப்போம் இந்த ஸ்டஃபிங்கில். அதுக்கு பிறகு இந்த பட்டர்லையும் சால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடும்போது உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வைக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஜர்க்கின்ஸ், ஆலிவ்ஸ் இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வெறும் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு காரமான ஒரு சாண்ட்விச், அதாவது ஸ்பைசியான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்விச்சை நான் எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா கத்தியில் நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரெட் நைஃப் யூஸ் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பைசியான பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்.